நான் 2024ல் மொத்தம் 23 புக்ஸ் படித்து முடிச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன புக்ஸ் அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது அந்த 23 புக்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச புக், நான் பெஸ்ட்டாக நினைக்கக்கூடிய டாப் 5 புக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த புக்ஸ் ஏன் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் புக் ஜெயகாந்தன் அவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த புக் எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணை ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிடுவான், சரியா? பல வருஷங்கள் கழிச்சு தன்னை ரேப் பண்ணவனை தேடி இவன் வந்து போவா. எப்படியோ தேடி வந்து கண்டுபிடிச்சிடுவா. ரொம்ப கஷ்டப்பட்டுனா தேடி வந்து கண்டுபிடிப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதாவது அந்த ரேப்பிஸ்ட்டும் இந்த விக்டிமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வச்சுதான் அந்த ஃபுல் கதையும் வந்து நடக்கும். அப்போ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, அந்த ரேபிஸ்ட் வந்து பயங்கர குடிகாரனாக இருப்பான். தன்னோட ஃபேமிலியை சரியாக பார்த்துக்க மாட்டான். அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவனுடைய ஒய்ஃப், அவனுக்கு வந்து 2 பசங்க வேற இருப்பாங்க. அவங்க கூட இவனை வந்து ஒழுங்காக வந்து பார்த்துக்க மாட்டாங்க, ஒழுங்காக வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவன் பயங்கர பணக்காரனாக வந்து இருப்பான். இவளுக்கு இவனை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். என்னடா அது இவன் வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்னு, தன் வாழ்க்கைய நாசமாக அவனோட வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கேன்னு இவ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அதுக்கப்புறம் அவனை திருத்துறதுக்கான முயற்சியில் வந்து இறங்குவான். அவன் வந்து திருந்துற ஜென்மம் மாதிரி இருக்க மாட்டான். ஆனால் கஷ்டப்பட்டு இவ எப்படியோ வந்து அவனை வந்து திருத்திடுவா. அவனும் நல்லா வந்து ஆயிடுவான். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியில் இவ குடிகாரியாக மாறிடுவா. இவ வாழ்க்கை நாசமாக போயிட்டு வந்திருக்கும். என்ன ஒரு கதையில் ஜெயகாந்தன் அவர்கள் எப்படி இந்த கதை எழுதினாங்க அப்படின்னே தெரில. இதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கதை. அவர் ஏன் இந்த கதையை இப்படி எழுதினாரு, அதுக்கான காரணத்தை கூட அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த புக்குக்கு முன்னாடி ஜெயகாந்தன் அவர்கள் அக்னி பிரவேசம் அப்படின்னு ஒரு புக்கு வந்து எழுதினாராம். அந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணை ரேப் பண்ணக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த சமூகத்தில் யாருமே அவளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அவள் வாழ தகுதியே இல்லை அப்படின்னாலும் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அந்த புக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணோட அம்மா அவளை அரவணைச்சு ஏற்றுப்பாங்களாம். உண்மையாக இந்த தப்பு இல்லை அப்படின்னா அந்த புக் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த புக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்டாங்களாம், அது எப்படி வந்து அவங்க அம்மா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. இதனால ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்பவே கோவப்பட்டுனா இந்த புக்கை வந்து எழுதினாங்களாம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டுட்டா அவள் வாழவே கூடாதுல்ல, அவளை அந்த சமூகம் ஏற்றுக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. கரெக்ட்னால இந்த புக்கோட எண்டிங்கில் வந்து என்ன ஆகும், அவள் வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த ரேபிஸ்ட் இருக்கானே, ஒரு பொண்ணை கற்பழிச்சவனோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும், அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். ஆனால் இந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்கும். அந்த காலத்திலே ஜெயகாந்தன் அவர்கள் இவ்வளோ சூப்பரான ஒரு நாவலை எப்படின்னா எழுதினாரு அப்படின்னே தெரில. நான் அக்னி பிரவேசம் வந்து படிக்கலை. அந்த புக் படிச்சக்கப்புறம் நான் அக்னி பிரவேசம், அதுக்கப்புறம் சில நேரங்களில் சில மனிதர்கள் 2 புக்கையும் சேர்த்து ரிவ்யூ போட்டுடுறேன். தி 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் எவ்லின் ஹுகோ. இந்த புக்கோட ஆத்தர் டெய்லர் ஜெக்கின்சன் ரைட். இந்த புக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த புக்கு ஃபுல்லாமே ஒரு பொண்ணை வச்சு தான், எவ்லின் ஹுகோ. அவளை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக வந்து எழுதியிருப்பாங்க. ஆனால் அவளுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்கும். நம்ம நினைப்போம் இல்லையா, ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக கஷ்டங்கள் வந்து இருக்கும். இந்த எவ்லின் ஹுகோவுக்கு 7 தடவை வந்து கல்யாணம் ஆயிருக்கும். அந்த 7 பேரில், அதாவது அவளுடைய 7 ஹஸ்பண்டில் யாரை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், யார் அவளுடைய உண்மையான காதல், அதை பற்றி தான் வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும். ஆனால் எண்டிங் வந்து ட்விஸ்டாக வந்து இருக்கும். நல்லா இருந்துச்சு இந்த புக்கு. இந்த வே ஆஃப் ரைட்டிங் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து இந்த புக் வந்துருந்தது. அதனால் 2024 நான் படித்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்கில் இதுவும் ஒன்று. இந்த புக்குக்கு பயங்கர ஹைப்பு. ஆனால் அந்த ஹைப்புக்கெலாம் இந்த புக் வந்து ஒர்த்தாக தான் இருந்தது. அடுத்து 3வது அறம் தொகுப்புல ஒன்னான ஜெயமோகன் அவர்களுடைய யானை டாக்டர். ஆக்சுவலி நான் படிச்ச 5 சிறுகதைகளுமே நல்லா இருந்துச்சு. ஆனா எதை சூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் ஏன் யானை டாக்டரை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் நான் அவரை பற்றி படித்தனாலோ என்னன்னு தெரியல, இந்த புக்கு எனக்கு பயங்கர ஃபேவரட் ஆயிடுச்சு. அவர் வந்து விலங்குகளுக்காகவே, முக்கியமாக யானைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருப்பாரு. ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்டர். இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புக் சின்ன வயசுல இருந்தே.
சின்ன வயசுல நான் புக்கை ஃபுல்லாக படித்ததில்ல. ஆனால் ஒரே ஒரு பாட்டை மட்டும்தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. நான் படிக்கும் போது இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரில. அப்போயே நான் வந்து பயங்கரமான இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இப்போ படிக்கும் போது அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வந்தது. துணை பாடம்ல இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த புக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையான விஷயம் வேறு, அதனால் ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட் மாதிரி இந்த புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது பிரான்ஸ் கஃப்காவுடைய மெட்டமார்ஃபோசிஸ். இந்த கதை எப்படி இருக்கும்னா, கிரிகர் சம்சா அப்படிங்கிற ஒருத்தர் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பூச்சியா மாறி இருப்பாரு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அவர் ஏன் பூச்சியா மாறினாரு, எதுக்காக மாறினாருன்னு இந்த புக்ல சொல்லி இருக்கவே மாட்டாங்க. அவர் பூச்சியா மாறினதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அவருடைய குடும்பத்தில் அவங்கள ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அதுதான் ஃபுல் கதையே. பார்க்குறதுக்கு ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் தெரியுமா. ரொம்பவே பாவமாக இருந்தது கிரிகர் சம்சாவை பற்றி நினைக்கும் போது. ஆக்சுவலி கஃப்கா அவருடைய பர்சனல் ஸ்டோரியாக தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் பூச்சியால் மாறியிருக்க மாட்டார், ஆனால் அவர் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்துதான். அவர் பிடிக்காத ஒரு வேலை, அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே வந்து இருக்காதான். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் இந்த புக்கு எழுதுறதா சொல்கிறாங்க. இது வந்து நாவலா, அதாவது ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சின்னது கிடையாது, நாவல் மாதிரி பெருசு கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் நார்மலாக இருக்கும். அதனால தான் இது பேர் நாவலா. ஸோ இது வந்து வேர்ல்ட்லேயே ஒரு ஃபேமஸான புக்கில் இதுவும் ஒன்று. கஃப்கா புக்கில் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நீங்கள் இந்த புக்கில் வந்து ட்ரை பண்ண. அடுத்தது 5th புக் என்ன அப்படின்னா, மேக் ஹைகோடைய தி மிட்நைட்ஸ் லைப்ரரி. நான் படித்ததுலே ரீசெண்ட் டைம் ஒரு சூப்பரான ஃபிக்ஷன் புக் தான், இதை தான் நான் வந்து சொல்வேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கதை எப்படி இருக்கும்னா, வாழ்க்கையே வெறுத்து போய் ஒருத்தர் சூசைட் பண்ணலான்னு போவா. அப்போது ஒரு லைப்ரரிக்குள்ளே மாட்டிப்பா. அந்த லைப்ரரியில் அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு லைப்ரரியன் இருப்பாங்க. அந்த லைப்ரரியன் இவளுக்கு நிறையா லைஃப்பை வாழ்ந்து பார்க்குறதுக்கான சான்ஸை வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு லைஃப்பில் அவள் சும்மா இருக்கிற மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க, இன்னொரு லைஃப் அப்படின்னு நிறையா லைஃப்பில் ஒவ்வொரு விதமாக சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லையா? எனக்கும் வந்து தோணுச்சு, சே நமக்கும் இது மாதிரி நிறையா சான்சஸ் லைஃப்பில் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூவை இன்னும் அப்லோட் பண்ணலை. நான் அப்லோட் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரமாக. ஆனால் மற்ற 4 புக்ஸுக்கான ரிவ்யூவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நான் 2024 படித்த 23 புக்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாப் 5 புக்ஸை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இது பர்சனலாக எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வந்து ஓகே இதை நம்ம டாப் 5 அப்படின்னு சூஸ் பண்ணனா இந்த 5 புக்ஸ். நெக்ஸ்ட்டு 2025 நான் படிக்க போகிற அந்த புக்ஸை பற்றியான வீடியோ வந்து பார்க்கலாம்.